ஹாய் ஹாய் ஹாய். கொலாண்டிலேருந்து சுபா கதைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் அல்பட்டைனுக்கு வந்திருக்கிறேன். அல்பட்டைனில் வந்து என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால் இங்கே உள்ள ஆக்களையும் இந்த சைக்கிள் இந்த உள்ளே போய் நான் சாமான் எடுக்க போகிறேன். சாமான்கள் எடுக்க போகிறேன். உள்ளே போய் உங்களுக்கு காட்ட இயலாது. இதுக்குள்ளே உள்ள இதுகளை நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே பாருங்க, ஒவ்வொரு லைட்டோ இதுலேயும் வந்து பூமரங்கள் வச்சிருக்காங்க. நான் அந்த சைட்டு அது அது எல்லா இடம் சுத்த வர வச்சிருக்காங்க. இஞ்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பி இதுகளை வச்சு ஒரு கல்லுகள் அதுக்குள்ளே வச்சு இப்படி அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மதில் கட்டாமலே மதில் கட்டின மாதிரி சேப்பாக வச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்க்க ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கண்டு. இங்கால ஒரு கார் பார்க்கிங், அடுத்தது இந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங். இங்கே பில்டிங்கை பாருங்க. இந்த பக்கம் பாருங்க மரம் மரம் கார் வருது. இங்கே வாங்க, கார் வருது. அடுத்தது இதுதான் அல்பட்டைன் ஹூப் சிட்டி. இங்கால பக்கம் உள்ளே போய் காட்டுறேன்னா அது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே போய் என்னென்ன சாமான் கிடக்குன்றத நாங்கள் என்னென்ன எடுக்கிறோம்ன்றது. ஓகே, இப்போ அடுத்த இதுக்கு போவோமாங்க. அடுத்த அந்த லைன் இந்த நேருக்கு போனால் கார் வருது. இந்த நேருக்கு போனால் 65 கடை இருக்குது. 65 கடை இருக்குது. 65 கடையுமே என்னால் காட்ட முடியாது. 1-2 கடையை காட்டலாம். இது வந்து இந்த பாமஸு. அங்கால வந்து ஒரு உடுப்பு கடை. அங்கால அடுத்தது வந்து சாமான் கடை. அதுக்கு அடுத்தது வந்து அந்த 8000 சொல்கிறது, அதில் வந்து சோப்புகள் மருந்துகள் அது இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து சம்போ அதுகள் இருக்கிறது. இப்படி நிறைய கடைகள் இருக்குது. கடைகளுக்குள்ளே போய் காட்ட இயலாது. நான் வெளியில இருந்து தான் காட்டலாம் உங்களுக்கு. இன்னும் ஒரு வீடியோவில் போடும்போது நான் கடையை சேர்த்து காட்டுறேன். உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை பாருங்க. அடுத்த பக்கம் பில்டிங் இருக்குது. இடையில மரங்கள் இருக்குது. இது வந்து டஸ்ட்பின். இங்கே சைக்கிள் பாதை, இந்த சைக்கிள் பேக்கிங் பண்ணுற இடம். இதில் வந்து இந்த பேங்க்கில் வந்து எல்லாரும் இருந்து கொண்டு கழித்து கொண்டு நிற்கிறேன். நல்ல வெதர் தான், இன்றைக்கு காற்று அடிக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோப்பி கடை உண்டு. இங்கெல்லாம் பிளாக்கர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்து ஒரு சந்தை மார்க்கெட் ஒன்று போடுவாங்க. அதில் வந்து எல்லாம் காய்கறி, பழங்கள், மீன்கள் எல்லாமே, உடுப்பு எல்லாம் வரும். நானும் சில நேரம் இருந்துட்டு வருவேன். இதில் வந்து சாமான்லாம் வாங்குவேன். இன்றைக்கு இல்லை. அடுத்தது அங்கால தொப்பி செருப்பு கடை. இதில் ஒரு கடை புதுசாக போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியலை, என்ன கடை தெரியலை. அடுத்தது இந்த பக்கம்தான் அந்த பலசரக்கு கடை பாருங்க. ஓகே, வாங்க இதெல்லாம் காட்டுறோம் இடத்த. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே கல்லு தான் பதிச்சிருக்கிறாங்க. மண்ணை காண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மரத்துக்கெல்லாம் மண், மற்றது எல்லாமே கல்லு தான் பதிச்சிருக்குது. நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கலங்கள் இந்த வந்து வந்தபடியே இருக்குங்க. அந்த ஹூப் சிட்டி பக்கத்தில் இருக்கிறபடியா என்ன எக்ஸலண்ட் வண்டி இருக்கிறபடியா. ஆனால் பெரிய ஒரு இடம் இது. நல்ல பெரிய வீதி. ஆனால் மரத்தை பாருங்க, ஒவ்வொரு கலராக இருக்குது. ஒரு ப்ரௌன் கலர், பச்சை, ஆரஞ்சு, அப்படி விதமாக மரங்கள் இருக்குது. இந்த இடத்துல தான் சில நேரம் ஒரு சில ஃபங்க்ஷன்கள் வைப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் வருவோம் பார்க்குறதுக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அங்கால சுத்த வர கடைகள் தான் இதெல்லாம். அந்த கேக் அடிக்கிற கடைகள். அப்படிப்பா. அடுத்தது அங்கால முடி வெட்டுறது பாவர் கடை இருக்குது. இது மீத கோப்பி கடை என்ன நிற்கிறது. கோப்பி சும்மா அந்த லைட்டாக சாப்பிட்ற சாப்பாடுகள் அதுகள் இருக்குது. சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு கொண்டு ஒரு இடம் இருக்குது அந்த பக்கம். ரைட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த மரத்தை என் காட்டுங்க. அங்கால சுற்றி அந்த மரத்தை எப்படிங்கன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த மரம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இப்படி அந்த சேப்பா வெட்டி விட்டுருக்காங்க. அந்த சேமா அவே முளைச்சி கிடக்கு, வளர்ந்துருக்குது. இப்போ நாங்கள் இந்த கடைக்குள்ளே தான் போகிறோம். இந்த கடைக்குள்ளே போய் சாமான் எடுக்க போகிறோம். உங்களுக்கும் இன்னொரு வீடியோவில்
நாங்கள் இந்த கடைக்குள்ளே என்னென்ன இருக்கின்றதை நாங்கள் காட்டுறோம். இப்போ என் மகன் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். இந்தால சைக்கிளும் வருது. அங்கே வருங்க. இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் வேண்ட போகிறோம். அஸ்வினுக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு சொன்னால் சரி, அந்த அதில் ஒரு கடை இருக்குது, அதில் நாங்கள் ஐஸ்கிரீம் வேண்ட போகிறோம். வாங்க, நீங்களும் எங்களுக்கு பின்னாலே வாங்கோ. நான் இப்போ அந்த இதுக்கு அங்கால அந்த அதால் ஒரு ரோட்டு போகுது, அந்த வழியெல்லாம் போகிறோம். போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் என்றது இருக்குது. ஐஸ் போட்ட ஒரு ஜூஸும் இருக்குது. இவர் அஸ்வின் என்ன விரும்புகிறாருன்னு தெரியா, போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சத எடுப்போம். எனக்கும் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். இங்கே இதில் வந்து கண்ணாடி எல்லாம் இருக்கு, சன்கிளாஸ் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா சீமன் இந்த டோஸ் சீமனில் வந்து நல்ல ஷோட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்புகள் கிடக்குது. அப்புறம் இது ஒரு பூக்கடை, மரக்கடை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சாருங்க நல்ல ஷோட்ஸ் எல்லாம் போடி, பாவாடையெல்லாம் போடி, சின்ன பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகா குட்டி 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 உடுப்பு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து லும்பியா பேன். இந்த பேனில் ஒரு சீனாக்காரக்கண்டா நிற்கிறேன். லும்பியா இது வச்சுக்காவோ, உடனே சுட சுட லும்பியா கிடைக்கும். இந்த மரத்தை பார்த்தீங்களா, இந்த பூவை என்ன அழகா பூத்து கிடைக்கும். பார்க்க வேண்டிய வடிவா இருக்கு. இதை விட்டுட்டு போக மனசு இல்லை எனக்கு. நல்லா இருக்கு, நல்ல ஒரு என்ன நல்ல சிகப்பு, என்ன நல்லா இருக்கலாம், பச்சை சிகப்பு. வாங்க, இதில் தான் இப்போ எடுக்க போகிறோம். இந்த கடை முன்னால் இந்த வருது கடை, இதில் தான் அது இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க. கலர் ஆகி பாருங்க, சிகப்பு, நீலம், மற்றது கோலா கலர், காஃபி கலர், மற்றது ஐஸ்கிரீம். இந்த ஐஸ் நீங்கள் என்ன ஐஸ் எடுக்க போறீங்க? ஐஸ்கிரீம் பிளாவோ என்ன சாக்லேட்? பிளாவோ சாக்லேட் நிமிடிங்க. அம்மா மறந்து சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் இதில் எடுக்கிறோம். இங்கே அவரை காண இல்லை, கடைக்காரர் வருவார் பாருங்க. எத்தனை ஐஸ் வேணும் உங்களுக்கு? ஐஸ் வேணுமா? 2, yeah? Yeah, 2 much. Echt waar? Ik ga mango en smeur. En mango en smeur. Dankjewel. Op een horentje of in een bakje? In een horentje. Even maar op meneer wassen met gas. Ja. En 2,75. Yeah, thank you. Nou, zeg wat je. அந்த நீல கலர் ஐஸ் இங்கே இருந்த உடுப்பும் சரி ஐஸும் சரி என்னென்றாலும் நீலம் தான் வேணும் ஆளுக்கு. நீளமாக கூட விரும்புறது. அதான் இப்போ சாப்பிட்டு கொண்டு போகிறாரு வாங்கிட்டு. இப்போ நாங்கள் எங்களுக்கு வாங்க இல்லை, தேவையில்லை. அடுத்து இங்கே பாருங்க, இது ஒரு செருப்பு கடை. இதில் ஃபுல்லாகவே கடைகள் தான். இங்கே பாருங்க, நான் இதுக்கு ஒருக்கா வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒருக்கா மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு வந்துட்டு சாமான்லாம் வாங்கிட்டு இதில் வந்து நாங்கள் காஃபி குடித்தது. காஃபி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கரைச்சிருந்து போட்டு தான் நாங்கள் வீட்டை போனோம். ஏன்னா நடந்து வந்தபடியாக கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு, அதனால இந்த இடத்த காஃபி குடிக்க முடியல ஓமட்டு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு தான் போனது. இந்த தண்ணி ஊற்றுற வாளியெல்லாம் கிடக்குது, பூ மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது. அடுத்தது இந்த கடையில் அடிக்கடி வருவேன்னா வந்துட்டு எடுக்கிறது. பாருங்க, இது ஒரு உடுப்பு கடை, கேமான்ட்டு சொல்லி. அவ்வளோ பயங்கர விலை, உடுப்பு பார்க்க வடிவில்லை, நான் விலை தான் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் இஞ்சால சைக்கிள், நிறைய சைக்கிள். அதுக்கு பிறகு இஞ்சால ஒரு ஃபார்மஸு. இங்கே ஒரு ஆள் சாப்பிட்டு கொண்டு வருது பார்த்தீங்களா. ஒரு வார்த்தை அம்மா உங்களுக்கு வேணுமான்ட்டு கேட்டால் அது கூட இல்லை, தனியே சாப்பிட்டு கொண்டே வருது. ஒரு கொஞ்சம் தாங்களே நம்மாக்கும் எப்படி கேட்டு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி நல்லா தானே உண்மையிலே நாங்கள் பண்ணிக்கலாம். என்ன
நான் பெருசாக நல்லா இருக்கியா சைக்கிள் வரும் நல்லா இருக்கு. இப்போ எங்கட கார் அடிக்க வந்துட்டோம். சாமானை கொண்டு எங்கட காரில் வச்சு நாங்கள் ஏறிட்டு இப்போ வீட்டை போகிறோம். ஓகே வீடியோ முடிப்போம். ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.